ஹலோ கைஸ், வெல்கம் டு சக்கரை பொங்கல் சேனல். நீங்கள் மாதம் சம்பளம் வந்ததும் பணம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் மந்த்து முடிஞ்சிடுதா? அப்படி இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல்லான 6 ஜார் மணி சேவிங் மெத்தடு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேவிங் ஃபெயில் ஆகிறதுக்கு இன்கம் குறைவு காரணம் கிடையாது. ப்ராப்ளம் என்னென்னா பணம் எங்கே போகுதுன்னு பிளான் இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு சொல்யூஷனாக தான் இந்த 6 ஜார் மெத்தட் ரொம்பவும் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இந்த 6 ஜார் மெத்தட்னால் உங்களோட டோட்டல் இன்கம்மை 6ஆக பிரிச்சுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு திங்ஸுக்குன்னு மணியை அலோகேட் பண்ணுவோம் நம்ம 6ஆக. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட் இது எல்லாமே பேலன்ஸாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது முதலாவது ஜார். இது அத்தியாவசியமான ஜார், நெசசரி திங்ஸ்க்காக மட்டும்தான் இதில் நம்ம அமௌண்ட்டை நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஒதுக்க போகிற தொகை உங்கள் சம்பளத்துலேருந்து 55% இதில் ஒதுக்கணும். இதில் என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆகும்னா ரெண்ட்டு, க்ரோசரி, கரண்ட் பில், வாட்டர் பில், டெய்லி எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். இன்க்ளூடிங் மொபைல் ரீசார்ஜ் முதற்கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு அத்தியாவசியம் படுதோ அது எல்லாமே இந்த 55%க்குள்ளார நீங்கள் கவர் பண்ணணும். உங்களுடைய நீடு, எக்ஸ்பென்ஸு இந்த 55%க்குள்ளாரே கவர் ஆகணும். அதுதான் இந்த ஜாரோட ரூல். லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுற வர உங்களோட நீட்ஸ் ஜாரில் இருக்கிற அந்த 55%ங்கிற அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை கிராஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற ஜார் சேவிங்ஸ் ஜார். இதுக்கு நம்ம சம்பளத்துலேருந்து நம்ம ஒதுக்க போகிற பர்சன்டேஜ் 15%. இதில் எதுக்காக அந்த சேவிங்ஸ் நம்ம போடுறோன்னா நம்மளோட பேபியோட ஸ்கூலு, ஹோம் லோனு, சம்திங் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் டக்குன்னு அமௌண்ட்டு தேவைப்படலாம். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் இந்த காசு உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக இந்த 15% நம்ம சம்பளத்துலேருந்து தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த ரெண்டாவது ஜாரில் இன்கம் வந்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் போட போகிறதே இதில் தான். ஆக்சுவலாக இந்த ஜாரோட நோக்கம் மணி க்ரோத் கிடையாது, மணி உங்களுக்கு ரெடி டு அவைலபிளாக எப்பயுமே இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சேவிங்ஸ் ஜாரில் நம்ம அமௌண்ட்டு போட போகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஜார் இன்வெஸ்ட்மெண்ட் ஜார். இதுதான் நம்ம மூணாவது ஜாராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குமே நம்ம சேமஸ் செகண்ட் ஜாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம அலோகேட் பண்ணுமோ அதே 15% இதுக்கு நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். இந்த ஜாரோட நேம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. ஸோ இதோட மணி நீங்கள் ஸ்டாக்கில் போடுறது, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, இண்டெக்ஸ் ஃபண்டு, பிபிஎஃப் இது மாதிரியான வெல்த் க்ரியேட் பண்ணுறது. இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இயர்லியாக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு காம்பவுண்டிங்கோட மிராக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாரில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜாரோட மெயின் ரோல் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அன்டில் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இதுக்குன்னு நீங்கள் அலோகேட் பண்ண மணியை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. செகண்ட் ஜார் சேவிங்ஸ்க்கும் தேர்டு ஜார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா சேவிங்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளை க்ரோ பண்ணும். சேவிங்ஸ் ஜாரோட மெயின் பர்பஸ் சடனாக கார் வாங்க போகிறோம், இல்லை குழந்தையோட காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, இல்லைனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏதாவது நீடு இருந்துச்சுன்னா அந்த டைமில் எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம ரெடி டு அவைலபிள் கேஷ்னு சொல்லியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜார்னால் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக போட்டு வைக்கிறது. இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இதுமாதிரி ஸ்டாக்ஸு, அதாவது மணி க்ரோ பண்ணுறதுக்காக. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சேவிங்ஸ் ஜார் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் ஜார் வேறு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம அலோகேட் பண்ண போகிற தொகை ஈச் 15%. அடுத்து நாலாவதாக பார்க்க போகிற ஜார். இதுக்கு நேம் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது. இதுக்கு நம்ம அலோகேட் பண்ண போகிற பர்சன்டேஜ் 5% உங்கள் சம்பளத்துலேருந்து. ஸோ உங்களோட ஸ்கில்லு எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சேலரி ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். இதுவுமே ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், ஆனால் ஸ்டாக் மேலேயோ ஏதாவது ஃபண்ட்ஸ் மேலேயோ கிடையாது. இது உங்கள் மேலே நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் க்ரோத் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிற ஜார் 5வது ஜார். இதுக்கு நம்ம அலோகேட் பண்ண போகிற தொகை உங்கள் சம்பளத்துலேருந்து அதே 5% தான். இந்த ஜாரோட மெயின் பர்பஸ் என்டர்டைன்மெண்ட் தான். ஸோ மூவி போகிறது, டின்னர் போகிறது, ஏன்னா லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் இல்லாமல் மணி மேனேஜ் பண்ணுறது லாங் டேர்மில் ஒர்க் ஆகாது. ஸோ உங்களோட மந்த்லி
என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் ஒதுக்குற தொகை வந்துட்டு இந்த 5% இந்த ஜாருக்கு நம்ம ஒதுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த அளவை தாண்டாமல் இருக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிற ஜாரோட நேமு 6வது ஜார். இது நம்ம எதுக்காக நம்ம அலோகேட் பண்ண போகிறோன்னா, டொனேஷன் பர்பஸ், அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது. இதுக்கு நம்ம அலோகேட் பண்ண போகிற தொகை வந்துட்டு அதே 5% தான். ஏன்னா கிவிங் ஜார் ஸ்மாலாக இருந்தாலுமே இதோட ஹேபிட்டை நீங்கள் டெவலப் பண்ணால் லைஃப்பில் வந்து கிராட்டிடியூட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். மணி வந்து சர்வைவல் மட்டுமே யூஸ் பண்ணால் ஜஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நமக்கு இருக்குமே. இதே நம்ம வந்துட்டு கொஞ்சம் இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து நம்ம பழகணுன்னா மணி வந்துட்டு நம்மளோட லைஃபுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தையும் தரும். ஃப்யூச்சரில் நீங்கள் செஞ்ச நல்லது உங்களுக்கே திரும்பி வரும். இந்த கர்மா வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ இந்த ஜாரில் இருக்கிற அமௌண்ட்டை இல்லாதவங்களுக்காக கொடுக்கறதுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இது தாங்க அந்த 6 ஜார் மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு ஜார் 55%, 2வது ஜார் 15%, 3வது ஜார் 15%, 4வது ஜார் 5%, 5வது ஜார் 5%, 6வது ஜார் 5%. இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 100% வந்துடும் உங்கள் சேலரிலேருந்து. ஓகே கைஸ், இப்போ நம்ம பேசிக்காக நம்ம வந்து 6 ஜார் மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சேலரி வந்து 20,000 இருந்தால் அதுக்கு நம்ம எப்படி 6 ஜார் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜார், இந்த ஜாரோட ஒர்க்கு தேவைக்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதில் வந்து அமௌண்ட்டு போட போகிறோம். ஸோ நம்ம சம்பளத்துலேருந்து 55% இதுக்கு ஒதுக்கணும். இப்போ 20,000 உங்கள் சம்பளம்னா அது 55% பெருக்கல் பண்ணால் 11,000 வரும். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் உங்களோட ரெண்ட்டாக இருக்கட்டும், கரண்ட் பில்லாக இருக்கட்டும், வாட்டர் பில்லாக இருக்கட்டும், இந்த க்ரோசரி, இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த 11,000க்குள்ளே தான் நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாரி வச்சுக்கணும் உங்களோட எக்ஸ்பென்சஸ்ஸு. இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் உங்களோட நீட்ஸ் அண்ட் நெசசிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அளவாக தான் பயன்படுத்தணும். உங்களோட சேலரி உயர தான் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் அதுக்கேற்ற மாரி லைஃப் ஸ்டைலோட எக்ஸ்பென்சஸை அதிகப்படுத்தணும். அது வரைக்கும் எக்ஸ்பென்சஸை அந்த லிமிட்குள்ளே தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதை கிராஸ் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட ஒர்க். அடுத்ததாக பார்க்க போகிறது செகண்ட் ஜார் சேவிங்ஸு. ஸோ உங்கள் சம்பளம் 20,000லேருந்து 15% மல்டிப்ளை பண்ணோன்னா வர அமௌண்ட் வந்துட்டு 3,000. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்காக நீங்கள் வச்சுக்கணும். எனி டைம் இது வந்துட்டு நீங்கள் போயிட்டு ஒரு சடனாக ஒரு எமர்ஜென்சினா வீட்டில் போய் எடுத்தால் அந்த காசு இருக்கணும் டக்குன்னு. அந்த டேயில் உங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த காசு. இந்த அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ரிஸ்க்குக்காக இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் பண்ணக்கூடாது. ஸோ அவைலபிள் டைமில் இந்த அமௌண்ட் உடனே கைக்கு கிடைக்கணும். அந்தமாரி நீங்கள் பார்த்துக்கோங்க சேவிங்ஸ். அடுத்ததாக பார்க்க போகிற ஜார் வந்து தேர்ட் ஜார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். உங்களோட ஃப்யூச்சருக்காக, ரிட்டைர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து சேர்த்து வைக்கிற ஃபண்டு. இது வந்துட்டு உங்கள் சம்பளத்தில் 20,000லேருந்து 15% எடுத்திங்கன்னா 3,000 வரும். ஸோ இதை வந்துட்டு ஒரு எஸ்ஐபிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டுலையோ இல்லை ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்குறதுலையோ இதில் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு லாங் டேர்ம், ரொம்பவே லாங் டேர்மாக இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் எமர்ஜென்சி கேஸ்க்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம போட்ட அமௌண்ட்டை நீங்கள் கை வைக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஜார் வந்துட்டு 4th ஜார். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லைனா செல்ஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் சம்பளம் 20,000 இருந்துச்சுன்னா அதை 5% பெருக்கல் பண்ணிங்கன்னா 1,000 ரூபா வரும். ஸோ இது வந்துட்டு ஏதாவது நியூ திங்ஸ் ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து ஏதாவது கோர்சஸ் இதுமாரி திங்ஸ்க்காக நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டு ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிற ஜார் வந்துட்டு 5th ஜாரு. இது வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்காக பர்பஸ்க்காக. ஸோ உங்கள் சம்பளத்துலேருந்து 20,000லேருந்து 5% போட்டோன்னா 1,000 ரூபா வரும். இதை வந்துட்டு இந்த மந்த்லி நீங்கள் வந்துட்டு மூவி போகிறது, இல்லைனா ஒன் டைம் டின்னர் போகிறது, இல்லைனா எங்கேயாவது அவுட்டிங், இல்லைனா சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் லாங் டேர்மில் நம்ம இந்தமாதிரி மணியை நம்ம மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் நம்ம லைஃப்பில். பட் உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு அந்த ஜாருக்கு நீங்கள் எவ்வளோ நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் தாண்டாமல் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 6th ஜாரு. இதோட பர்பஸ் வந்துட்டு சேரிட்டி கிவிங். ஸோ அடுத்தவங்களோட உதவிக்காக நம்ம இந்த ஜாரில் நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வைக்கிறோம். உங்கள் சம்பளம் 20,000லேருந்து 5% போட்டோன்னா 1,000 ரூபா வரும். இல்லாதப்பட்டவங்களுக்காக கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த ஜாரில் வந்து அமௌண்ட்டு சேர்த்து வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த 5 ஜாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து செல்ஃப் ரிலேட்டடாக இருக்கும். நம்மளோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸு, நெசசிட்டிஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட்டுன்னு. பட் இந்த ஜார் வந்துட்டு முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்காகவே.
ஸோ இந்த ஜாரில் வந்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்து பழகணுன்னா நமக்கு அந்த நல்லது ஒரு நாள் நம்மளை தேடி வரும், நம்ம வந்து கஷ்டப்படுற காலத்தில். ஸோ இந்த 6 ஜார் மெத்தடுக்காக நீங்கள் வந்துட்டு ஜார்லாம் எதுவும் வாங்கலாம் வேணாம். ஸோ டிஜிட்டலாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு க்ரோ ஆப்லேயோ இல்லைனா இண்டு மணி இதேமாரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஷேரை வந்து அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம சேவிங்ஸ்க்கான ஜாருக்கான அலோகேட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தனியாக வச்சுக்கிறது, ஸோ நெசசிட்டிஸ்க்கான இருக்கிறத வித்ட்ரா பண்ணி வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கொடுக்குறது, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான இதை தனியாக சேவ் பண்ணி வைக்கிறது, டெய்லி என்டர்டெயின்மெண்ட்டு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு பர்ஸில் வச்சுக்கிறது. ஸோ இது போல் தான் நம்ம வந்துட்டு பிரிச்சுக்கணும். அந்தந்த செலவு அந்தந்த எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம்ல, அதை தாண்டாமல் பார்த்துக்கோங்க. இந்த 6 ஜார் மெத்தடு மில்லியனர் மைண்டுங்கிற புக்கை எழுதுனா ஹார்வேக்கர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.